வாங்க இன்றைக்கி நம்ம சுரக்காய் பச்சடி செய்யலாம். அதுக்கு நான் 2 சுரக்காய் பிஞ்சு சுரக்காவை வாங்கியிருக்கேன். இது எப்படி பிஞ்சுன்னு பார்த்து வாங்குறதுன்னா, சுரக்காவை தூக்கி நீள்வாக்கில் வச்சு குலுக்கி பார்க்கும்பொழுது உள்ளார விதை சவுண்டு எதுவும் வரக்கூடாது. நான் அப்படி பார்த்து தான் வாங்கினேன். இதை தண்ணியில் கழுவிட்டு நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். தோல் சீவாமல் நான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு நம்ம பச்சடி வைக்கும் பொழுது பச்சடி நல்லா சீக்கிரம் குழஞ்சி வெந்து வரும். நம்ம சட்டியை காய வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி முடிஞ்சதும் அரிஞ்சு வச்சுருக்கிற சுரக்காயை அதோடு சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடு நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், பச்சடிக்கு தேவையான கல்லுப்பு இதெல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கலாம். இது வேகிறதுக்குள்ளாரவே பக்கத்தில் சட்டியை காய வச்சு அதில் பச்சை வேர்க்கடலை ஒரு 2 டம்ளர் அளவுக்கு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வறுத்து போடும் பொழுது பச்சடி நல்லாயிருக்கும். இதை ஆற விட்டு நல்லா தோல் பிசைஞ்சு எடுத்து புடச்சி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு 75% அளவுக்கு நல்லா பவுட்ராக அரைச்சி காயோடு சேர்த்துடலாம். இப்போது நமக்கு சுரக்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்றைக்கி தொட்டுக்கையாக நான் வத்தல் பொரிக்க போகிறேன். சட்டியை காய வச்சு வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். மொத்த வத்தலும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்னுடைய சமையல் சுரக்காய் பச்சடி, வத்தல், ரசம், சாதம்.